ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மிகவும் அன்பாய் வாழ்த்துகிறேன். நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களிலே நாம் கடந்து வரும்படி தேவன் கொடுத்த அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் சரி, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரே, இந்த பாடுகள் தன்னை பலியாய் கொடுத்தவருடைய மரணமும் சரி, இது எல்லாவற்றையுமே உள்ளடக்கிய ஒரு வசனம் என்று நாம் பார்ப்போமானால், யோவான் 3வது அதிகாரம் 15, 16, 17 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்துக்கு, மோசேயினால் ஒரு சர்ப்பம், ஒரு உருவம் உருவாக்கப்பட்டது, வைக்கப்பட்டது, அதுபோல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று யோவான் 3, 14, 15 பார்க்கிறோம். இப்படி உயர்த்தப்படுவது தேவனுடைய திருவுள சித்தம். பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் அழிந்து போகாமல் முடிவில்லாத வாழ்க்கையை பெற வேண்டும் என்று இயேசு என்னும் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக பலியாக கொடுத்ததினால் கடவுள் தம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது! இந்த நாளில் நம்ம சொல்லணும்னா, தேவனின் அளவிட முடியாத அன்பு என்று இந்த நாளில் நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இந்த யோவான் 3:16 அநேகருக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனம் அடிக்கடி சொன்னதுனால நிறைய நேரம் அதன் அர்த்தத்தை நாம் மறந்து விடுவோம். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே ஒரு குமாரன் தான், அவருக்கு இருந்தது ஒரே சொந்தமாக, அவர் தான் இயேசு. அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் என் பாவத்துக்கு விமோச்சனம் தருகிறவர், அவர் தான் எனக்கு ஜீவன் தருகிறவர், அவர் தான் என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க ஒருத்தரும் அழிந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு மாறாக முடிவில்லாத வாழ்க்கையிலேயே தேவனோடு வாழும்படிக்கு தன்னுடைய குமாரனையே பலியாக இயேசு கொடுத்து, தேவன் நம்மீது அல்லது உலகத்தில் உள்ள மனுமக்கள் மீது உள்ள தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். தன்னுடைய ஒரே மகனை பலியாக கொடுத்த ஒப்பில்லாத ஒரு அன்பு. ஏசாயா 49:15 நாம் பார்க்கிறோம். ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா 49:15 பார்க்கிறோம். பாருங்க பிரியமானவங்களே, உலகத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஒரு தாயோட அன்பு தான் மிக சிறந்த அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சமயத்துல ஒரு வாலிப பையன் தன்னுடைய வாலிப வயசுனால ஒரு பெண்ணை, அழகான பெண்ணை காதலித்து வந்திருக்கிறான். இப்படி காதலிக்கும் போது அடிக்கடி அவ கேட்கறதெல்லாம் இவன் வாங்கி கொடுப்பான். ஒரு நாள் அவ சொல்லி இருக்கிறா, நீ உங்க அம்மாவை நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியான்னு கேட்டதுக்கு, நான் அம்மாவையும் நேசிக்கிறேன் ஆனால் உன்னையும் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அவ சொல்லியிருக்கா, நீ என்ன நேசிக்கிறது உண்மைன்னா உங்கள் அம்மாவை கொன்று அவளுடைய இருதயத்தை என் கையில் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த பையன் தன்னுடைய காதலியின் மேலே உள்ள அன்பினால தன் தாயை கொன்று அவனுடைய இருதயத்தை தூக்கிட்டு தன் காதலிட்ட ஓடுனானா. ஓடும்போது ஒரு கல் தடுக்கி தவறி விழுந்தானா. அப்பொழுது அந்த இருதயம் அவன்கிட்ட பேசிச்சான், மகனே பார்த்து பத்திரமா போ என்று சொல்லி.
பிரியமானவர்களே, ஒரு தாய் அன்பை சித்தரிக்கிறதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆனால் அதைவிட ஒரு மேலான அன்பு தான் தேவனுடைய அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 15 அதிகாரம் 13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 13 மார்க்கு 10 45 இப்படி சொல்லுகிறார், அப்படியே மனுஷகுமாரனும், அல்லது நான் தேவகுமாரனாகிய மனிதனாக வந்திருக்கிற நான் வேலை வாங்கும்படி வராமல் வேலை செய்ய அல்லது பணிவிடை செய்ய, என்னை தாழ்த்தி சேவை செய்ய, அநேகரை மீட்பதற்காக என் உயிரை கொடுக்கவுமே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பின் உச்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்ல, பிதாவாகிய தேவன் மனிதனை படைத்த போது என்ன சொன்னாரு? இந்த பூமி, இந்த சமுத்திரம், இந்த ஆகாயத்தில் பறக்கிறது, மிருகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இதையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், உங்களை இது எல்லாத்துக்கும் மேலே ஏற்படுத்தினேன்னு சொல்லி அந்த பிதாவின் அன்பு மனிதர் மேலே வெளிப்படுத்தினது. ஆனால் மனிதன் என்ன செஞ்சான்? அவரை விசுவாசிக்கல, அவரை நம்பல, அவருக்கு கீழ்ப்படியில. அவர் சாப்பிட வேணான்னு சொன்ன கனியை அவனும் அவன் மனைவியும் புசித்தாங்க. ஆனா அப்ப கூட ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருங்க? அவனை வெறுத்து தள்ளாம தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த திட்டத்தின்படிதான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவருடைய அன்புக்கு இணை வேற எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த தேவாதி தேவன் பரலோக பிதாவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில அங்கீகரிப்போம். தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.